ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 4ஆம் வகுப்புலேருந்து 3வது பாடம் 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும் அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாமா குட்டீஸ்? வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயநகரம் வந்து விழா கோலம் பூண்டிருந்தது. விழாவிற்கு வந்து அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வருகை தந்திருந்தார். விழா வந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கு மாலை அரசர் வந்து கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் யார் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தனர். அதாவது கிருஷ்ணதேவராய மன்னரும் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்தில் வந்து 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து விஜயவர்த்தனர் வந்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கள் அவைப்புலவர் தெனாலிராமன் வந்து மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார். அதாவது உங்களுடைய அவைப்புலவர் தெனாலிராமன் வந்து மிகவும் புத்திசாலி என்று நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேட்டார்ல. அதற்கு வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து அதில் என்ன ஐயம் உள்ளது என்று விஜயவர்த்தனர் மன்னர்கிட்ட அவர் சொன்னார். இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, என்னுடைய அவைப்புலவர் வந்து தெனாலிராமன் வந்து மிகவும் அறிவுபூர்வமான ஒரு சிறந்த அவைப்புலவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல கிருஷ்ணதேவராயர். உடனே அவர் வந்து விஜயவர்த்தனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி நீங்கள் வந்து தெனாலிராமனை வந்து ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறீங்க, நான் அவரை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே கிருஷ்ணதேவராயர் சொல்லியிருக்காப்புல, ஓகே நீங்கள் வந்து அவரை சோதித்து பாருங்கள், உங்களுக்கே அவர் புத்திசாலி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மறுநாள் வந்து அரசவை கூடியது. கிருஷ்ணதேவராயர் வந்து தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் வந்து அரசர்கள் இருவரையும் வந்து அப்படி வணங்கிட்டு நின்றுருக்காப்புல. உடனே மன்னர் விஜயவர்த்தனர் வந்து தெனாலிராமன்கிட்ட வந்து, எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். இந்த மாதிரி குருவி வந்து எங்கேயாவது கிடைக்குமா? ஆனால் தெனாலிராமனுடைய அறிவு கூர்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குருவியை அவர் வந்து விஜயவர்த்தனர் வந்து தெனாலிராமன்கிட்ட கேட்டிருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு குருவியை நீ என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனிடம் விஜயவர்த்தனர் கூறியவாறே குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதாவது கட்டளையிட்டிருக்கார். நீ வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து தெனாலிராமன்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காப்புல, விஜயவர்த்தனர் கூறிய குருவியை வந்து நீ உடனே சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை கேட்ட தெனாலிராமனுக்கு வந்து தலை வந்து பயங்கரமாக சுற்றிருச்சு. இந்த மாதிரி ஒரு உடனே என்ன பண்ணியிருக்காப்புல, அப்படியே இந்த மாதிரி ஒரு குருவி நம்ம எங்கேயும் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சிரிச்சிட்டாப்புல. சிரிச்சிட்டு, சரி அரசே, நாளைக்கு நான் வந்து வரும்போது அந்த குருவியை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையிலேருந்து கிளம்பிட்டார். மறுநாள் வந்து தெனாலிராமன் வந்து அரசவைக்கு வந்து ரொம்ப லேட்டாக, அதாவது தாமதமாக வந்திருக்கிறாரு. அவர் நிலைமையே மோசமாக இருந்தது. அவர் வந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அவர் உடுத்தி இருந்த உடையெல்லாம் கிழிஞ்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து முட்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து குத்தி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மண்ணு கட்டிகள் வந்து ஒட்டி இருக்கு. அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது. ஒரு பறவை கூண்டை எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. தெனாலிராமன் அரசரிடம், அரசே, அதிசயமான கதை ஒன்று நடந்தது. விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்போது
அப்பறவை தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்து சென்றுவிட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம், அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றார். விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர். அரசருக்கோ சிரிப்பு வந்தது. விஜயவர்த்தனர் சொன்னார், தெனாலிராமனின் அறிவு கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்பொழுதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார். அவ்வளோதான் குட்டீஸ். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தெனாலிராமன் ஒரு அதாவது அறிவு கூர்மையான புத்திசாலியான ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து தான் முடிவு எடுப்பாப்ல. அப்போ அரசர் கேட்ட கேள்விக்கு அவர் எவ்வளோ ஒரு சாமர்த்தியமான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இதுதாங்க, காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு குருவி சொன்னதா இவர் சொல்லியிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு பொழுது எப்போது கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதுதான் விஷயம். அப்போ மன்னர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அவருக்கு எப்படி தலை சுற்றலை உருவாச்சோ அதே மாதிரி தெனாலிராமன் சொல்லிய இந்த விஷயமும் மன்னருக்கு தலை சுற்றலை உருவாக்கி விட்டது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்போதுமே தெனாலிராமன் மிகவும் அறிவுபூர்வமான ஒரு புலவர் தான். எதையுமே யோசித்து செயல்படுவார். மிகவும் புத்திசாலியான ஒரு புலவர் தான் தெனாலிராமன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளி. அதுதான் பார்க்க போகிறோம். வினாக்களுக்கு விடையளி பாடத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி விஜயநகர அரசின் அவை புலவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ், விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன் ஆவார். விஜயநகர அரசின் அவை புலவர் யார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. அதற்கு பதில் விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன் ஆவார். அதுதான் அதோட பதில். ரெண்டாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம் எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். இப்படிப்பட்ட குருவி எங்கே கிடைக்கும் பாருங்கள். இதுதான் இதோட ஆன்சர். மூன்றாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? குருவி என்ன கூறுச்சு அப்படிங்கிறத தெனாலிராமன் அரசரிடம் என்ன கூறினார்ங்கிறது பதில். இதற்கு பேஜ் நம்பர் 19 மேலே இருக்குது பாருங்கள். ஃபாரோஸ். தெனாலிராமன் அரசரிடம், அரசே, அதிசயமான கதை ஒன்று நடந்துவிட்டது. விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம், அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றார்.
இதுதான் குட்டீஸ் 3வது கேள்விக்கான ஆன்சர். குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி, மணிமகுடம் சூட்டிக்கொள். 1வது இது மணக்கும் எழுத்து பூ. மணக்கும் எழுத்து என்ன? பூ. அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை. அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் என்ன? அரண்மனை. நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் எது? இரவு. நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் இரவு. பாகற்காயின் சுவை கசப்பு. பாகற்காயின் சுவை என்ன? கசப்பு. சிக்கலை தீர்க்க உதவும் குணம் என்ன? பொறுமை குணம். சிக்கலை தீர்க்க உதவும் குணம் பொறுமை குணம். அடுத்து சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. கதை கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கவிதைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படு அப்படின்னு இருக்குது. இடையில ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா பட்டு. படு பட்டு. குவின்னு இருக்குது. இடையில நம்ம ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா குருவி. குவி. இடையில ஒரு எழுத்தை சேர்க்கும்போது என்ன ஆகுது? குருவி. பகுன்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா படகு. பகு படகு. வசை அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா வரிசை. வசை வரிசை. பாவை அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா பார்வை. பாவை பார்வை. எது அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்த்தோம்னா எழுது. எது எழுது. அவை அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்க்கும்போது அறுவை அப்படின்னு வருது. அவை அறுவை. ஆம் அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்க்கும்போது ஆழம். ஆம் ஆழம். கவி அப்படின்னு வருது. இடையில ஒரு எழுத்தை சேர்க்கும்போது கல்வி அப்படின்னு வருது. கவி கல்வி. அவ்வளோதான் குட்டீஸ். 7 இறக்கை குருவியும் தெனாலிராமனும் பாடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதற்கான கேள்வி பதில்களையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.